ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தின் கீழ் ஒரு மிகப்பெரிய கிராமமே இருந்து வந்தது. அந்த ஆலமர கிராமம் தங்களது மூதாதையர்கள் பற்றிய வரலாற்றுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அந்த கிராமத்தின் மையத்தில் அந்த பெரிய ஆலமரம், மக்கள் அதனை மேஜிக்கல் மரம் என்று அழைத்தனர். அந்த மரத்தை சுற்றிய கதைகள் பல இருந்தன. ஒரு சிலர் அந்த மரத்தில் மந்திர சக்தி உள்ளது என்று கூறினார்கள். மற்றவர்கள் அதை ஒரு அற்புதமாகவே கருதினர். மணி என்ற சிறுவன் அந்த மரத்தின் கதைகளை மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த மரம் ஒரு புதிராகவே தோன்றியது. கிராமவாசிகள் எவ்வளவோ முயற்சித்தும் அந்த மரத்தின் சக்திகளை கண்டறிய முடியவில்லை. ஆனால் ஒரு செய்தி இருந்தது. அந்த மரம் பேச்சு கேட்குமா? ஒரு நாள் மணி தனது நண்பர் வீரனுடன் அந்த மரத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்தான். இருவரும் மரத்திற்கு கீழே அமர்ந்து, மரமே, உன்னுடைய ரகசியம்தான் என்ன என்று கேள்வி கேட்டார்கள். முதலில் எந்த பதிலும் இல்லை. ஆனால் சில நிமிடங்கள் கழித்து மரத்தின் காற்று சலசலப்பு போன்று ஒலி கேட்கப்பட்டது. மரத்தின் குரல் முதலில் மெதுவாக இருந்தது. நான் ஒரு சாதாரண மரமாக தோன்றினாலும் என்னிடம் வரலாற்றின் பல அர்த்தங்கள் பதியப்பட்டுள்ளன. நீங்கள் என்னுடைய சக்திகளை உணர விரும்பினால் உண்மை மாறாமல் உண்மையான மனதுடன் இருக்க வேண்டும் என்றது. மணி அதை சிரிக்கும்படி எடுத்துக்கொண்டான். ஆனால் வீரன் சிறியது பயந்தான். நீ யார் என்று குரல் கேட்க ஆரம்பித்தது. மணி அதற்கு பதில் கொடுத்தான். நான் ஒரு சிறுவன் மட்டுமே, ஆனால் உன்னுடைய கதையை அறிய விரும்புகிறேன் என்றான். மரத்தின் குரல் மீண்டும் துளிர்த்தது. நான் காலங்காலமாக இங்கு நிற்கும் ஒரு மேஜிக்கல் மரம். என்னுடைய வேர்கள் தாய்மண்ணின் பல கதைகளையும் மந்திர சக்திகளையும் தாங்கி நிற்கின்றன. ஆனால் என்னை பயன்படுத்துவது மனிதர்களுக்கு நலனுக்காக மட்டுமே என்றது. மணியும் வீரனும் ஆச்சரியத்தில் இருந்தனர். உன்னை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்று மணி கேட்டான். மரம் சொன்னது, ஒரு நாள் நீங்கள் உண்மையிலே உதவி தேவைப்படும் போது என்னை சார்ந்திருங்கள். ஆனால் நீங்கள் சுயநலத்திற்காக வந்தால் என்னுடைய சக்தி உங்களுக்கு பக்கத்தில் இருக்காது என்றது. அந்த பேச்சின் பின்னர் மணி மரத்தின் கீழே ஒரு வாரம் காத்திருந்தான். அது மேலும் பேசுமா என்று. மரம் சத்தமில்லாமல் இருந்தது. ஆனால் தன்னுடைய சொற்களை அது உண்மையாக்கியது. ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் தண்ணீருக்காக தவித்தனர். மணி மனதளவில் மரத்தை நோக்கி வேண்டிக் கொண்டான். மரமே, நாங்கள் தண்ணீருக்கு தேவைப்படுகிறோம். தயவு செய்து எங்களுக்கு துணையாக இரு என்றான். அடுத்த நாளே மரத்தின் அருகே ஒரு புதிய சிற்றுண்டு தோன்றியது. மக்கள் அதை பார்த்து ஆச்சரிய